வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கலர் கிஃப்ட் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறோம். என்னடி சொல்ற? நான் வந்து ஒளிச்சு வச்சிருக்கேன். அவ போய் ஒளிச்சு எடுத்துட்டு வரதுக்கோசரம் போயிருக்கா வெளியே. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து கலர் கிஃப்ட் கொடுக்க போறோம். இதுல அவளுக்கு செம்மையான மேட்டரெல்லாம் வச்சிருக்கேன். நீங்க ஃபுல் வீடியோ முழுசா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஓகே, இதுல யாரோட கிஃப்ட் செம்மையா இருக்குன்னு சொல்லி அப்படி கமெண்ட் பண்ணுங்க. ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்கங்க. ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து நான் கவிதைக்காக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். அது வந்து என்னன்னு கவிதைக்கா தண்ணி குடிச்சு போயிருக்காங்க. அது என்னன்னு பார்த்துக்கலாம், வரட்டும். இது என்னோட கிஃப்ட். இன்னைக்கு வந்து பெருசா ஒரு சம்பவம் இருக்குது. ஏன்னா அவ்வளவு கேவலமா கிஃப்ட்லாம் நான் நிறைய வச்சிருக்கேன். அதெல்லாம் வந்து இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ பார்த்துட்டு சர்ப்ரைஸ் சாப்பிட்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கலர் அப்படின்னா ரெட். அதுக்குள்ள போய் என்ன தெரிகிறது? 2000 years later. ஓகேவா? முதல்ல நீங்க கட்டுங்க. இல்ல, ரெண்டு பேரும் ஒட்டுக்கா காட்டலாம். 3, 2, 1 காட்டு. அழகா பாரு, என் தங்கைக்காக நீ கழிச்சா அது தெரியும். தங்கைக்காக ஆசாசியா எப்படி ஒரு லவ் தானே இது. ஃபர்ஸ்ட் லவ் ஒரு பர்ஃபியூம் இருந்திருக்கு. இது என்னோட ரெட் கிஃப்ட். கிரீன். என்ன இப்படி சொல்றீங்க? நான் தேட வேண்டாமா? எங்க போவேன்? இல்லையே, கலர்ல எழுதி கொடுத்துட்டு வந்து. என்ன ஒரு புத்திசாலித்தனம். தம்பி எட்டி பாக்குறாங்க. One eternity later. 3, 2, 1 நாளைக்கு சாப்பாடு ரெடியா வந்து கஷ்டப்பட்டாடி. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இது அக்கா பாப்பாங்கிறது. நான் அவளுக்காக குட்டியே டெடி பேர் வாங்கிட்டு வந்தேன். இல்ல, எனக்கு ரொம்ப நாளா பட்டாஞ்சி போட்டு சாப்பிடும் இல்லையா, அதனால சொல்லிட்டு சாப்பிடுவேன்னு வாங்கிட்டு வந்தேன். அதுவும் நீ திங்கிறதுக்கு வாங்கிட்டு என்கிட்ட கூட செஞ்சு கொடுத்து சொல்றேன். இதெல்லாம் அநியாய மக்களை, நீங்களே வந்து சொல்லுங்க. பாருங்க, நான் இவளுக்காக ஆசாசியா டெடி பேர் வாங்கிட்டு வந்தேன். அந்த நாய் எனக்கு பச்சை கொண்டாடி வாங்கிட்டு வந்து நாளைக்கு செஞ்சு கொடுங்கங்குது. அதுவும் ஒரு வகையான பாசம் தான். எனக்கு சமைச்சு கொடுக்கறதா? அடுத்து எல்லோ. 3, 2, 1 என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கடைசியா பார்க்கலாம் என் தங்கச்சி என்ன கொண்டு வந்திருக்கான்னு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சரி, சோப் போட்டு வைக்க. சரி, ஓகே, யூஸ்ஃபுல் தான். ஏன்னா நீங்க சோப்பு அங்க எல்லாத்தையும் வைக்கிறீங்களா, அதனால என்னன்னா இவங்க எடுத்து யூஸ் பண்ணிடுறாங்க. அதனால வச்சிடறேன். நான் நான் உடனே இல்லாத ஒழிச்சு வச்சிடுறேன். அது அப்படிதான் போடுறேன். ரொம்ப ஹைஜீனிக்கா. அது வேற நான் யூஸ் பண்றேன்னா அதனால கொஞ்சம் ஹைஜீனிக்கா தனியா வச்சீங்கன்னா கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்றது கரெக்டா இருக்கும். என்னென்ன சொல்றான் பாருங்க. ஒயிட் கலர் வச்சுக்கலாம். ஒயிட் கலர். சரி, ஒயிட் 3 எடுத்துட்டியா? இப்பன்னு பார்த்தா காணாது. என்ன வரைக்கும் இருந்துச்சு. எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? ஒயிட் நான் ரெண்டு வச்சுக்கிறேன் ஒயிட் கலர்ல. ஓகே, 3, 2, 1 இவன் ஒன்னையே ஒரு பிள்ளைய வச்சிருக்க மாட்டா. இவ்வளவு ஒண்ணு கொடுத்துட்டு வந்தேன். ஒயிட் எடுத்து வந்துட்டேன். செகண்ட் ஒயிட். அப்பவே லீக்காச்சு நீயா ரொம்ப லீக் ஆயிட்டே இருக்கா, அதான் எடுத்து வச்சுட்டோம்னா. பூவே வைக்க மாட்டான்னு சொல்லி நான் பிளாஸ்டிக் பூ எடுத்துட்டு வந்தேன். என்ன தேங்காய் பால். ஹெல்த்தி தேங்காய் பால். அதுவும் பலூன். ஒரு பலூன் 4 பலூன் ஒரு பாக்கெட்ல வரும். அதை கூட வாங்கலாம். ஒரு பலூன்
நீங்க தான் ஆசையா அந்த அந்த கோயில்ல கேட்டீங்கல்ல, பிசு பிசு பிசுன்னு பிடிக்குது. நான் கேட்டது இந்த லைட் எல்லாம் வச்சு உள்ள ஹாட்டின்ல லைட் எரியுமில்ல, அதை கேட்டேன் நானு. சரி விடுங்க. நீ 2 ரூபா பலூனு இதுதான் வந்து லீக் ஆயிருக்கு. ஏன்னா ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து காட்டி இது வேர்த்திருக்கு. அதுக்கு வேர்த்துச்சு. இது இப்ப குடிக்க முடியுமான்னு கூட தெரியல. ஜோக் காட்டுறீங்களா என்ன ரங்கா? ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? ஆரஞ்சு. நான் சுடுகுலி பரட்டுற மாதிரியே தான் பரட்டிருக்கேன். கிறிஸ்மஸ் பேக் குள்ள இருந்து எடுக்க வேண்டாமா? அதான் முன்னாடியே பாத்துட்டேன். எங்க எல்லோ கலரு, இந்த கிரீன் கலரு. கிரீன் கலரா? எல்லோ கொடுத்தியா? அவ எல்லோல கொடுத்தா நான் அதே இருந்ததே 2 அது ஒண்ணு பண்ணிட்டாங்க. ஆரஞ்சு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா? சோப் இனிமேலாவது என் சோப் எடுத்து இதுல வச்சு என்ன ஒரு புத்திசாலித்தனம். ப்ளூ. A Blue. few moments later. கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கும் நினைக்கிறேன். 3, 2, 1. ப்ளூ ஏடி ப்ளூ கூட கரெக்டா எடுத்துட்டு வர மாட்டேடி. பாருங்க அநியாயம். இதுதான் தங்கச்சிக்கு அக்காவுக்கும் உள்ள வித்தியாசம். அக்கா பாசத்துல எல்லாம் எப்படி கொண்டு வந்திருக்கேன். இந்த நாய் இதெல்லாம் கொண்டு தூக்கிட்டு வருது பாருங்க. அது எதுக்கு? டிசைன் டேப் வாயில விட்டதுக்கு. என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? பாத்தீங்களா, இது என் வாயில ஓட்டுறதுக்கா. பர்பிள். 3, 2, 1. பெருசா இருக்கு. என்ன அக்கா மேல ஆக பாசம்? மொத்தம் ஒவ்வொன்றுக்கு 2 குடுக்குறாடா. அவன் பாசம் எல்லாம் இல்ல, எல்லாம் அவளுக்கு தேவைப்படுறது. இங்கிருந்து குழம்பு ஊத்தி போறதுக்கோசம் ஒரு கப் எடுத்துட்டு வந்திருக்கா. இனிமேலாவது என் பவுடர் எடுக்காது. பிளாக். எங்கிட்ட 2 இருக்கு. 3, 2, 1. என்ன நான் வந்து பாருங்க என்னன்னு என்னோட கிளிப்பை தான் எடுத்து போட்டுப்பா. சோ அவளுக்கு ஒரு கிளிப்பும் என்னோட ஐலைனரை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு ஐலைனரும் வாங்கியிருக்கிறேன். இங்க வந்து ஓனா எதுவும் வாங்க மாட்டா, எல்லாம் ஒண்ணுதான். ஆமா, அது உங்களுக்கு ஒரு தனியா ஒரு வீடியோவே போடுறேன். அது நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இது பாருங்க என் முடியில போய் சிக்கிக்கும். அதனால அவன் முடிக்கிட்டு அது கரெக்டா இருக்கும். இல்ல இந்த ஹேர் அப்பப்போ வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகுதுல உங்களுக்கு. அந்த ஹேர் டிஸ்டர்ப் ஆகும். ஆனா இதுல புடிங்கி வெளியே எடுக்க முடியாது. இதுல ஈஸியா எடுத்துக்கலாம். அதனால நீ வந்து உனக்கு வாங்கியிருக்க. கரெக்டா தெரிஞ்சிருச்சு பாருங்க. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. அடுத்து பிரவுன். 3, 2, 1. ஐயோ என் விளவனுக்கு அவட்டு பாசமா. பிரவுன். இது பிரவுன் கிடையாது, கவர் பிரவுன் தானே. உள்ள என்ன கலர்ல இருக்குன்னு சீல் உடைச்சா பார்க்க முடியும். கடைசியா ஒண்ணு வந்து அக்காவுக்காக வாங்கியிருக்கேன், அவளுக்கு இல்லாத. பிங்க். பிங்க் அண்ட் 2 இருக்குது. எங்கிட்ட 2 இருக்கு. சரி 3, 2, 1. இனிமேலாவது துணியை நீ துவடின்னு சொல்லி இதை வாங்கியிருக்கு. அதாவது தண்ணி சிந்திருக்குன்னு சொல்லலாம். அது எந்த அளவுக்கு நீங்களே பாருங்களேன். இங்க பாருங்களேன், இதோட கிளிப்போட பெதரே நனைஞ்சு போச்சு. அந்த தேங்காய் பால் அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தேங்காய் பாலுக்கு சொட்டு. துணி துவை. அந்த அளவுக்கு அப்பயும் அக்கா பாசம் விட்டுச்சா? இது பிங்க்ல வராது. ஸ்டோன் என்னது? பிங்க். சரிங்களா? இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. என் தங்கைக்காக, எல்லாம் தங்கைக்காக. அது இது எல்லாம் அவளுக்காக. எனக்கு வாங்கி கொடுத்ததும் சேர்த்து அவளுக்காக. வெரி குட். அப்படியே பிரின்சஸ் மாதிரி இருக்க. ஒரிஜினல் சிஸ்டர்ஸ் வீடியோ. அவளுக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கி உங்கள்கிட்ட தள்ளி விட்டு அப்படியே பிடிங்கிற மாதிரி. இல்லைனாலும் எல்லாம் என் பொருளெல்லாம் அவதான் வச்சிருப்பா. அது எதுக்கு? எந்திரிச்சு ஓடனா இழுத்து வச்சு கட்டுறதுக்கா? ஜோக் இல்ல இல்லையா? பாருங்க மக்களே, இப்படியுமா நான் ஏமாறுவேன் நீங்களெல்லாம் நம்பி. எந்த பொருளையுமே அவ கரெக்டா கொடுக்கல. அதான் திருட்டு மொழி பாரு.
அது போய் கலங்கிருச்சு. ஓகே கைஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ வேற ஏதாவது வேணும்னாலும் அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த மாதிரி தங்கச்சி யாராவது இருந்துச்சுன்னா அவங்க பேரையும் பாத்துக்கோங்க. இந்த மாதிரி தங்கச்சி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க பேரையும் கமெண்ட்ல அப்படி சொல்லி விட்டு போங்க. ஓகே கைஸ், பை.